ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். ஒரு கப்பு கோதுமை மாவு. அந்த கோதுமை மாவில் வந்து நமக்கு வேண்டிய மசாலா ஐட்டம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் வேணுனாலும் நம்ம வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடல வேண்டான்னா வெறும் மசாலா வடை கூட அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த அவக்கடாவை அதனுடைய அப்படி சதிப்பற்ற அப்படி எடுத்து கட் பண்ணி, சில பேர் வந்து அதை வந்து மிக்சியில் அடித்து வெண்ணெயாக பண்ணி பிசைகிறாங்க. இதை நம்ம அப்படியே கூட பிசைய முடியும். எடுத்து பிசைஞ்சிட்டு எப்படி சப்பாத்தி நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் போட்டு பிசையணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு பேரே வெண்ணெய் பழம்னு சொல்கிறாங்க. அதில் அவ்வளோ அதை பசவுத்தன்மை இருக்கிறதுனால அழகாக அப்படியே நம்ம பிசைஞ்சு இது பண்ண முடியும். அவகேடோ திங்காத குழந்தைகளுக்கு வந்து நம்ம இதன் மூலியமாக அவகேடோவை செலுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்காகட்டவும் எடுத்துக்க முடியும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி கூட இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிளகாப்பொடியோ, அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து ராய்த்தா கூட தொட்டுக்க முடியும். சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.